ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 81:16 கூட வாசித்து தியானிக்கலாம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போஷிப்பார், திருப்தியாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார், திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உச்சிதமான கோதுமை என்று சொல்லப்பட்டிருக்கிற பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினால, எந்த ஆசீர்வாதங்களினால நம்மை போஷிக்கிற தேவன், கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்று ஆசாப் எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதத்தை. அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டுதான் நமக்காக இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இது அனுபவமாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, தேவனிடத்தில் அவரை பாடி ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை உயர்த்துகிற பிள்ளைகளாக, ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக, ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது மெய்யாகவே தேவன் இந்த உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவரை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்பூர் வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனை இசையோடு கூட நாம் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அவர் பாடியிருக்கிறார். ஆசாப்பும் இதை தான் சொல்லியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உச்சிதமான கோதுமையினால் நீங்கள் போஷிக்கப்பட வேண்டும், கண்மலையின் தேனினால் நீங்கள் திருப்தியாக வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை இசையோடு கூட பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறவர்களாக, கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மாதத்திலும், நியமிக்கப்பட்ட பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்போது எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும் நாம் தேவனை அறிவிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு எக்காலம் ஊதுங்கள் என்றால், மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய அன்பை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு நாம் கூறுவது தான் எக்காலம் ஊதுகிற காரியமாக இருக்கிறது. அது மாத பிறப்பிலும், நியமிக்க பண்டிகைகளிலும், நாட்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மாதத்திலும், எல்லா சூழ்நிலை, எல்லா காலத்திலும் தேவனை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார், கண்மலையின் தேனினாலே உங்களை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில், ஒவ்வொரு நாளிலும் அவரை பாடி ஆர்ப்பரிப்போம், அவருக்கு சங்கீதம் பாடுவோம், அவரை எக்காலம் ஊதி அவரை அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, நீர் போஷிக்கிற உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின் பிரகாரம், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உம்மை உயர்த்தி ஆர்ப்பரித்து துதித்து பாடி இசையினால் உம்மை மகிமைப்படுத்த, அநேகருக்கு உம்மை பற்றி அறிவிக்க நீர் இந்த வார்த்தை இந்த புதிய நாளில் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் போஷித்து நீர் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.